நிகிதா வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிக தன்னுடைய அறிவித்து இருக்கிறார்கள். தீவிர மேற்கொண்டு போகக்கூடிய முடிவு என்ன என்பதுதான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியாக இது ஒருபுறம் வந்தால் மறுபுறம் தாவேகாவுடைய போராட்டம். அதாவது நேற்றைய தினமே காங்கிரஸ் அறிவித்திருந்தார்கள் அதிகாரப்பூர்வமாக. இன்றைய தினம் ஆளுநருடைய செயல்பாட்டையும் மத்திய அரசுடைய செயல்பாட்டையும் கண்டித்து மாணவர் காங்கிரஸ் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அந்த போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் சில இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வந்தாலும் கூட முக்கியமாக ஆளுநர் மாளிகை முன்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் நாம் பார்க்கின்றோம். ஆளுடைய செயல்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது. தனிபெரும் கட்சியாக தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். அவர் அதுபோன்று அழைப்பு விடுக்காமல் இருப்பது என்பது நடைமுறைக்கு எதிரானது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் ஆளுநர் மாளிகை வளாகம் முன்பாக போலீசார் கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டு தேவையற்ற அசம்பாவிதம் தவிர்க்கும் பொருட்டு முன்னேற்பாடுகளாம் போலீசார் தரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம். மறுபுறம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 3 கட்சிகளுடைய முடிவு. விசிகாவுடைய முடிவு என்னவாக இருக்க போது என்பது மிக முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் நேற்றைய தினம் திருமாவளவன் தெரிவிக்கும் போது கூட காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தால் பாஜக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது பாஜக என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே சமயத்தில் ஆலோசனை நவாஸ் ஒரு பதிவை நேற்று வெளியிட்டதும் பேச்சு பொருளாக மாறியது. அந்த பதிவில் அவர் தனிபெரும் கட்சியாக தாவேகா வந்த பிறகும் ஆட்சி அமைக்க இடையூறு செய்கிறார் ஆளுநர், இதை கண்டிக்க அஞ்சுகிறது தாவேகா. இதுவே 108 எண்ணிக்கை திமுகவிடம் இருந்து ஆளுநர் இப்படி இழுத்தடித்தால் என்ன நடந்திருக்கும்? சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது RN ரவிக்கு நடந்தது போல நடந்திருக்கும். ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாஜகவை எதிர்ப்பதாகும். அதற்கு கொள்கை உறுதியும் துணிவும் வேண்டும். அது உள்ளதா விஜயிடம் என்ற கேள்வியை ஆளுநர் ஷானவாஸ் எழுப்பியிருந்தார். ஒருபுறம் திருமாவளவன் பாஜக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது, காங்கிரஸ் கூட்டணி ஆதரவு தெரிவித்த காரணத்தால் பாஜக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது என்று ஒரு தகவலை அவர் தெரிவித்த சமயத்தில் அதற்கு அப்படியே ஆளுநர் ஷானவாஸ் பொறுத்தவரையிலும் விஜய் பொறுத்தவரையில் ஆளுநருக்கு எதிராக ஏன் பேச மறுக்கிறார், ஏன் அஞ்சுகிறார் என்ற கேள்வியை ஒருபுறம் எழுப்பியிருக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் கடந்து விசிக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குமா என்ற கேள்வியும் வலுவாக எழவே செய்கிறது. இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவை பொறுத்து எங்கள் முடிவு இருக்கும் என்று திருமாவளவன் கூறிய காரணத்தால் இப்போது மிக முக்கியமாக உற்று நோக்கப்படக்கூடியதாக கம்யூனிஸ்ட் கட்சியில் மாறி இருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருவரும் அவருடைய அலுவலகத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு என்பது இருக்கின்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். நேற்றைய தினமே தாவேகா தரப்பில் முழு முயற்சி தங்களுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு நிர்மல்குமார், அதே போன்று விசிக அலுவலக திருமாலை சந்திப்பதற்காக ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சென்று தீவிரமாக தங்களுக்கு ஆலோசனை மேற்கொண்டு தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், இல்லை என்றால் பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற நிகழ்வெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தி ஆதரவு கோரியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக இதைதான் கூறுவார்கள். ஒருவேளை நாம் ஆதரவு கொடுக்க மறுத்தால் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடும், பாஜகவுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் ஓங்கும் என்ற அடிப்படையில் தான் இது நடக்கும் என்ற போது நிச்சயமாக ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இது மிக முக்கியமாக விஜய் ஆட்சி அமைப்பாரா ஆட்சி அமைக்க மாட்டாரா என்பதையும் தாண்டி இப்போது எடப்பாடி பழனிசாமியும் மிக முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை என்பது எப்போது தெரிந்தது என்றால் சற்று நேரத்திற்கு முன்னர் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டிற்கு சென்று இபிஎஸ்ஐ சந்தித்தார். அவர் சந்தித்து சிறிது நேரம் ஆலோசனை பேச்சுவார்த்தையில் நடைபெற்று முடிந்த பிறகு அவர் வெளியே வந்தார். காரில் வெளியே வரும்போது அதை செய்தியாளர்கள் காரை மடிக்க அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள். நடந்தது என்ன, அதிமுக நிலைப்பாடு என்ன முடிவெடுத்திருக்கு என்றெல்லாம் கேள்வி எழுப்ப போது யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர் தெரிவித்தார் என்பதுதான் மீண்டும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. என்னவென்றால் ஏற்கனவே புதுவையில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் திரும்ப வருமாறு தலைமை அழைப்பு விடுத்து அவர்கள் அனைவரும் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம். மறுபுறம் பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தி பேச்சு நடத்தி அதற்கு பிறகு வெளியே வந்து அவரிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பும்போது அவர் தெரிவித்த கருத்து தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் என்ன தெரிவித்தார் என்றால் விரைவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்று கூறுகிறார். ஒருபுறம் விஜய் ஆட்சி அமைப்பாரா ஆட்சி அமைக்க மாட்டாரா, விசிக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா என்று தீவிரமாக பேசப்பட்டு வரக்கூடிய அதே சமயத்தில் யாரும் எதிர்பாராத வகையில்
யாரும் எதிர்பாராத வகையில் தம்பிதுரை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பேட்டி என்பது கூடுதல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கடம் என்ன நடக்குமோ என்று கணிக்க முடியாத அளவுக்கான ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் நாம் அந்த தம்பிதுரை அளித்த பேட்டியை பார்த்துவிட்டு மீண்டும் தொடரலாம். மக்களுடைய தலைவர், அவர் நல்லதை நாட்டுக்கு தருவார். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சர் வருவாரா சார்? சார், அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது. மக்களுடைய தலைவர், அவர் நல்லதை நாட்டுக்கு தருவார். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சர் வருவாரா சார்? சார், அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது.